தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறோன்றாங்க. உண்மையாகவே தமிழ்நாடு நாசமாக போச்சா நல்லா இருக்கா? அதானக்கா கேள்வி. நேராக பேசுவோமே. நல்லா இருக்குமா நாசமாக போயிட்டோமா? எப்படி சொல்கிறது? எதை வச்சு சொல்கிறது? எதை வச்சு சொல்லணும்னா, தமிழ்நாடு சொன்ன டேட்டாவை நான் சொல்லலை, ஒன்றிய பிஜேபி அரசு சொன்ன டேட்டாவை வச்சு சொல்கிறேன். இந்தியாவில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான். ஒன்றிய அரசு டேட்டா. இந்தியாவில் பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் எது? மோடி அரசு சொல்லுகிறது திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான். இன்னைக்கு படிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாரத மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. ஏமா கல்வியில் முதல் மாநிலம், மருத்துவத்தில் முதல் மாநிலம், எங்களுக்கு என்ன? உட்காந்து கூட்டம் கேட்டுட்டு இருக்க, எங்களுக்கு என்ன? அதான உங்கள் மைண்ட் வாய்ஸு. உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஓரணியில் தமிழ்நாடு, வீடு வீடாக வந்து ஓரணியில் தமிழ்நாடு சேர்க்கை நடைபெறுது. அதிமுக கூட்டணி வச்ச நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமும் ஒரு விரக்தியிலும் இருக்கிறாங்க. ஏன்னா நிச்சயமாக அவங்க தோக்க போகிறதுங்க உறுதி அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியுது. அந்த பதட்டத்தில் எதையாவது அடுக்குமொழியில் பேசிட்டு ஓரணியில் திரளுமோ படிங்கிறது. பிஜேபி போய் வீடு வீடா வாசல் வாசலா உறுப்பினர் சேர்க்கை நடத்தலான்னு போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் பாவம் ரொம்ப வயசானவர், பிஜேபிக்கார் போல, பிஜேபி நம்பி ஏமாந்தவர் போல. டிவியில் பார்த்துருப்பீங்க போல, சிரிக்கிறீங்க. அவங்க தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட போய் சொல்கிறாரு, இப்படி வச்சுக்கிட்டு, அண்ணே போனால் எலெக்ஷனில் நின்னா உனக்கு சோறு போடுறோம்ப்பா, ஆனால் ஓட்டு போட முடியாதுன்றாங்கண்ணே அப்படின்றாரு. கேமராவை ஆஃப் பண்ணுன்னு பயப்படுறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா? தெளிவாக சொல்கிறேன். பிஜேபியிலேருந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலர் ஆகணும்னு நினச்சா கூட அந்த ஊர் மக்கள் உங்களை மாதிரி தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னா 3 வேளை சோறு போடுறோம், ஆனால் ஓட்டு உனக்கு போட முடியாது, உதயசூரியனுக்கு தான் போடணுன்றாங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இரக்கத்தோடு சோறு போடுறோம், இரக்கமற்ற உங்களுக்கு ஓட்டு போட முடியாது என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இதே காவி கும்பலில் தான் 1999ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் கூட்டணி வச்சாங்க. இவரும் அன்னைக்கு தான் இருந்தாங்க. அந்த காவி கும்பல் கூட தான் அன்னைக்கும் இருந்தாங்க. நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. நான் வந்திருக்கும்னு சொன்ன உடனே வந்த அக்கா கை தட்ட மாட்டாங்க, வராத அக்கா கை தூக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லையும் தான் நடக்கும். வராதவங்க எப்படி கை தூக்குறாங்களோ வந்தவங்க கை தட்டணும், அதானே சரி. ஆனால் எந்த ஊர்லேயும் அது நடக்காது, அதை எதிர்பார்ப்பதும் கிடையாது. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. வீடுதோறும் எல்லா பெண்களும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களா? எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அவங்க கொடுத்தாங்க. பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதுலேயும் குடும்ப பெண்களுக்கு தகுதியுள்ள பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அர்த்தத்தில் தகுதியுள்ள பெண்கள் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆக அவங்களுடைய வாக்குறுதி எல்லாமே இன்னைக்கு மாறி போயிருக்கு. என் மாநிலம், என் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற வகையில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வேலை கிடைத்து வேலை வாய்ப்பின்மையை குறைத்து 9.6% தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதனால யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுன்னு கேட்டா, உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க உங்க பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு ஐயா அம்மா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்டதாரி ஆசிரியர்கள் வேலை விட்டு நிறைய காலம் இன்னைக்கு 2000 போஸ்ட் இன்னைக்கு காலியாக இருக்கு. இன்னைக்கு போராட்டம் நடத்தினா, பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினா, போராட்டத்தில் அவங்களெல்லாம் கைது செய்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். இன்றைக்கி 52% போக்சோ சட்டத்தில் நிறைய பேருக்கு 52% இன்னைக்கு கைதாக இருக்கிறாங்க. குற்றங்கள் கூடியிருக்கு. எதிர்கட்சி வருவாங்க வீடு வீடா, ஏமா இந்த ஆட்சி சரியில்லை, எங்களுக்கு அடுத்த தடவை ஓட்டு போட்டுருங்கன்னு அப்படி சொல்லி வருவாங்க. ஆனால் ஒரு சிட்டிங் சிஎம் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப 4 வருடம் ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஒரு வீடாக தேடி போனோம்னா எவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு கேட்பாங்களே என்ற சிறிதளவும் அச்சமின்றி மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு தெம்பும் திராணியும் கொன்ற முதல்வர்களாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரும் அவருடைய படை தளபதிகளும் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரே ஒரு தைரியம் தான். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் 2020 தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தாங்க? ஆமாம், அதில் எதுவுமே நிறைவேற்றல. 90% வார்த்தையில் தான் சொல்கிறாங்களே தவிர எதை நிறைவேற்றியிருக்காங்க? இன்றைக்கி ஓல்டு பென்ஷன் அறிவிச்சு நிறைவேற்றியிருக்காங்களா?
இல்லை. இப்போ அவர் போகிற பயணத்துக்கு பெயர் தமிழகத்தை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போமா. ஆனால் ஒரிஜினலாக என்னன்னா, ஆட்டையை போட்டதை காப்போம், அதிமுகவை மீட்போம் அப்படின்னு தான் அவர் பயணம் போக முடியும். ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு அடகு வைத்து விட்டார்கள். அதாவது ஒருத்தர் கூட்டணியில் இருக்குதுன்னா அடகு வச்சுட்டு நீங்கள் சொல்லலை, அடகு வச்சுருக்காங்க அப்படின்னு வேற சொன்னாங்க. அப்படி கிடையாது. அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சியும் இவங்கள்ட்ட போய் அடகு வச்சுருக்காங்களா? அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும்.